ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் சான்வி. இன்னைக்கு நம்ம சேனலில் குதிரைவாலி அரிசியில் வெஜிடபிள் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டு நெய் சேர்த்துக்கோங்க. அப்புறமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. அப்புறமா நீளமாக நறுக்கின வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக திரும்பவும் நல்லா வதக்குங்க. கொஞ்சம் வதக்கிட்டு அப்புறமா குக்கரோட மூடி எடுத்து மூடி வச்சுக்கோங்க. வெயிட் போட வேண்டாம். அப்புறமா 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள். அடுத்ததாக இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவு வதக்கிக்கோங்க. அப்புறமா 4 பச்சை மிளகாய் லைட்டாக கீறிட்டு சேர்த்துக்கோங்க. 1 கைப்பிடி அளவு புதினா இலை, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நீளமாக கட் பண்ண பீன்ஸ் ஒரு 10, அப்புறமா கேரட் 1 அதையும் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கேரட் நிறைய சேர்க்க வேண்டாம். நிறைய சேர்த்திங்கன்னா சாதம் இனிப்பாக இருக்கும். அதனால் 1 போதும். நான் இன்றைக்கி 2 கப் அரிசியில் இந்த வெஜிடபிள் ரைஸ் பண்ணுறேன். இப்போ நல்லா வதக்கிட்டு அடுத்ததாக நம்ம கொஞ்சம் பட்டாணி கடலை ஊற வச்சுருக்கணும். இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. நீளமாக கட் பண்ண தக்காளி 1 சேர்த்துக்கோங்க. அதுக்குள்ளாடி அந்த பட்டாணி கடலையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஊற வச்ச பட்டாணி கடலையும் எடுத்து வச்சுட்டு அடுத்ததாக நம்ம பட்டாணி கடலையை சேர்த்துக்கணும். ஒரு 1/4 கப்போ இல்லை 1/2 கப்போ, உங்களுக்கு நிறைய போட பிடிக்கும்னா 1/2 கப்பு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா 1/4 கப்பு போதும். சேர்த்துட்டு திரும்பவும் வதக்கிக்கோங்க. உங்களுக்கு பட்டாணி கடலை ஊறப்பட மறந்து போச்சுன்னா சுடு தண்ணியில் ஊற வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். நல்லாயிருக்கும். அடுத்ததாக இப்போ ஊற வச்ச குதிரைவாலி அரிசி சேர்த்துக்கலாம். நான் எனக்கு 2 கப் அரிசி தண்ணியில் 10 நிமிஷம் ஊற வச்சு சேர்த்துருக்குறேன். ஊற வைக்காட்டியும் பிரச்சனை இல்லை, தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்த்தா போதும். நான் இன்றைக்கி 5 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். 2 கப் அரிசிக்கு 5 கப்பு தண்ணி சேர்த்துருக்குறேன். அப்புறமா மல்லி இலை, புதினா இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா குக்கரை மூடிடுங்க. மூடிட்டு வெயிட் போட்டுக்கோங்க. 2 விசில் வர்ற வரைக்கும் வேக வைங்க. சிறுதானியங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி சமையலில் சேர்த்துக்கோங்க. இப்போ ஆவியெல்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பாருங்கள். சாதம் ரொம்ப குலைவாக வந்து அழகாக வந்திருக்கு. உதிரியாக வேணுன்னா நீங்கள் தண்ணி 1/2 கப் குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த சாதம் பிடிச்சிருந்துன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.